அதானி குழுமத்தோட தலைவராக இருக்க கௌதம் அதானிக்கு இப்போ வயது 62. இந்த நிலையில தான் தன்னோட 70 வயதுல அதானி குழும தலைவர் பதவியிலிருந்து ஓய்வு அறிவிக்க இருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு அதானி. அதோட தொழில் நிலைச்சிருக்க வாரிசுகள் ரொம்ப முக்கியம்னும் அதனால தன்னோட 2ஆம் தலைமுறைக்கு பொறுப்புகளை கைமாற இருக்கிறதாவும் கௌதம் அதானி சொல்லியிருக்காரு. உண்மையா சொன்னா அதானியோட இந்த அறிவிப்புக்காக காத்திருப்போர் பட்டியலில் இருந்தது முதலீட்டாளர்கள் மட்டுமில்ல, இந்தியாவும் தான். காரணம், நாட்டோட ரொம்ப முக்கியமான 10 யூனிட் அதானி குழுமத்தோட மொத்த மூலதனத்தோட மதிப்பு $213 பில்லியன். எண்ணெய், விமான நிலையங்கள், துறைமுகங்கள், சிமெண்ட், ஆற்றல் உள்ளிட்ட பல்வேறு துறைகள்ல டாடா மற்றும் அம்பானி குழுமங்கள் போன்று அதானி குழுமமும் ஆதிக்கம் செலுத்தி வருது. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் நிலக்கரி இறக்குமதி செய்வதும் அதானி குழுமம் தான். அதிகப்படியா சூரிய ஒளியால மின் உற்பத்தி செய்யறதும் அதானி குழுமம் தான். கூடவே கடல் வழியா நாட்டுக்கு வர கண்டெய்னர்கள்ல பாதியும் அதானிக்கு சொந்தமான துறைமுகங்கள் வழிதான் வருது. இன்னும் சொல்ல போனா ஆண்டுக்கு இந்தியால 90 மில்லியன் மக்கள் அதானி குழுமத்தோட விமான நிலையங்களை தான் பயன்படுத்துறாங்களாம். ஆற்றல் மற்றும் நிலக்கரி தொழில்கள்ல அதிக கான்சென்ட்ரேட் செய்து வரும் அதானி குழுமம் அடுத்த 10 ஆண்டுகள்ல $100 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணும்னு கணிக்கிறாங்க வல்லுநர்கள். இப்படி இந்தியாவோட அத்தனை துறைகள்லையும் தனக்கென தனி இடத்தை உருவாக்கி இருக்க அதானி குழுமத்தை வழி நடத்தி வர அதன் தலைவரோட இந்த அறிவிப்பு கவனிக்கப்படுறதுல கண்டிப்பா பெரிய வியப்பு இருக்க போறதில்ல. அதானி குழுமத்தோட அதிகாரப்பூர்வ வாரிசுகளா கௌதம் அதானியோட மகன்களான கரண் அதானி, ஜீத் அதானி, கௌதம் அதானியோட சகோதரர் வினோத் அதானியோட மகன் பிரணவ் அதானி மற்றும் அவரோட இன்னொரு சகோதரர் ராஜேஷ் அதானியோட மகன் சாகர் அதானி ஆகியோர் இருக்காங்க. இவர்கள் 4 பேர்ல ஒருவர் தான் அதானி குழுமத்தோட அடுத்த சேர்மன் சொல்லப்படுது. இது தொடர்பா ப்ளூம்பர்க் ஊடகம் வெளியிட்டிருக்க செய்தி கவனத்தை ஈர்த்திருக்கு. அதாவது 2018 தனது மகன்கள் மற்றும் மருமகன்களை வீட்டிற்கு அழைத்திருக்காராம் கௌதம் அதானி. அதானியோட மகன்கள் கரண், ஜீத் மற்றும் மருமகன்கள் பிரணவ் மற்றும் சாகரை அழைச்சு அதானி குழுமத்தை உங்களுக்குள்ள பங்கிட்டு பிரித்து செல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேள்வியை முன் வச்சிருக்காராம். அதானியிடமிருந்து இப்படி ஒரு கேள்வியை எதிர்பார்க்காத 4 பேரும் அமைதி காக்க 3 மாதம் எடுத்துக்கொண்டு யோசிச்சு சொல்லுங்கன்னு காலக்கெடு விதித்தாராம் அதானி. காலக்கெடுவுக்கு பின்னர் அதானியை சந்தித்த 4 பேரும் அதானி குழுமத்தை பிரிக்க வேண்டாம், குடும்பமா இணைந்து நடத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. இதனால அதானி குழும ஷேர்ஸ் பிரிந்து போக வாய்ப்பு இல்லைன்னு சொல்லப்படுது. ரொம்ப முக்கியமா அதானி குழுமத்தோட துறைகள் பலவற்றை இந்த 4 பேரும் தான் நிர்வாகம் செய்து வராங்க. குறிப்பா 1999 தொழில என்ட்ரி கொடுத்த பிரணவ் அதானி அதானி குழுமத்தோட ரியல் எஸ்டேட், ஊடகங்கள் ஆகியவற்றை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காரு. ஆக்ரோ, எண்ணெய் மற்றும் கேஸ், அதோட அதானி என்டர்பிரைசஸ் ஆகியவற்றோட நிர்வாக இயக்குனரா இருக்காரு பிரணவ். அது மட்டும் இல்லாம மும்பையோட தாராவி பகுதியில பல ரீடெவலப்மெண்ட்ஸையும் செய்து வராரு பிரணவ். அடுத்ததா அதானி குழுமத்துல 2015 இணைஞ்சுக்கிட்ட சாகர் அதானி அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெடோட நிர்வாக இயக்குனரா இருக்காரு. 2019 அதானி குழுமத்துல இணைச்ச கௌதம் அதானியோட மகன் ஜீத் அதானி அதானி விமான நிலையங்களுக்கு நிர்வாக இயக்குனரா இருந்து வராரு. கௌதம் அதானியோட மற்றொரு மகனான கரண் அதானி அதானி துறைமுகங்களோட நிர்வாக இயக்குனரா இருக்காரு. அதானி குழுமத்தோட மொத்த சொத்துக்களுக்கும் வாரிசுகள் இந்த 4 பேர்னாலும் அதானி குழுமத்தோட அடுத்த தலைவர் ரேஸ்ல பிரணவ் அதானி மற்றும் கரண் அதானியோட பெயர்கள் தான் முன்னிலையில இருக்குன்னு தகவல்கள் கசிஞ்சு வருது.